Hi friends, welcome back to my channel. நான் தான் கரோ. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா, இந்த சம்மரில் சரியான சூப்பரான ஆஃபர் வந்து கிளப் ஃபேக்ட்ரியில் போயிட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து நிறைய ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அது என்ன ப்ராடக்ட்டுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது புது வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. நிறைய பேர் வந்து கிளப் ஃபேக்ட்ரியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கலாம். பட் நிறைய ப்ராடக்ட் வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்கும்னு தெரியாது. அதான் நானும் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் ஸ்பெஷலி என்ன ப்ராடக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூட்டி மேக்கப் ரிலேட்டடான ப்ராடக்ட் தான் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நம்ம ஸோ தெரியாது இல்லை ஆன்லைனில் எந்த மாதிரி அதோட குவாலிட்டி இருக்குங்கிறது தெரியாது. அண்ட் நிறைய வந்து ஆஃபர்ஸில் வந்து போயிட்டு இருந்தது. நான் எல்லாமே ஆஃபரில் உள்ளதான் வாங்கியிருந்தேன். பேக்கேஜிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் தான் வந்துச்சு. இதில் வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன கவரில் ரொம்ப செக்யூராக அது வந்து கவர் பண்ணி அவங்க வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, அந்த பேக்கேஜிங்காக இருந்தாலும் சரி, ப்ராடக்ட் வந்து ஒரு ரிசீவாக இருந்தாலும் சரி, ரொம்பவே வந்து நல்லா வந்துருந்தது. ஸோ அதில் எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. சரி, நம்ம வந்து என்னென்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாலெஸ் ரிமூவ்ஸ் ஹேர் இன்ஸ்டன்ட்லி பெயின் ஃப்ரீ. இதுதான் நான் வந்து ஃபஸ்ட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 668 rupees. அண்ட் இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்டில் வந்து 446க்கு வந்து எனக்கு கிடச்சிது. ஸோ உங்களோட அப்பர் லிப், அப்புறம் ஐப்ரோ, இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கண்டிப்பாக பேட்ரி யூஸ் பண்ண தான் முடியும். இல்லை பேட்ரி வந்து இதில் கொடுக்கல, ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்கு. அதோட ஒரு மினி ப்ரஷ் இதில் இருக்குது. இந்த மாதிரி இதோட லுக் இருக்குது, மெஷினோட லுக். இதில் நம்ம உள்ளே வந்து பேட்ரி போட்டுட்டு அப்புறம் ஒன்ஸ் நீங்கள் ட்ரிம்மர் பண்ணி முடிச்சிங்கன்னா இது ஜஸ்ட் அப்படியே ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இதை நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ வேணால் செப்பரேட்டாக போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஆன்லைனில் பொதுவாக நான் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ஐட்டம் வந்து நான் ஆன்லைனில் வாங்குறது இல்லை. சரி, இதை வந்து ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். நம்ம இதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ செகண்ட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா, ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்கேன். நிறைய பேர் வந்து என்னோடய நெயில் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக இது வந்து நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன். இது எப்படி நான் பண்ணேன், என்ன யாதுங்கிற டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போது நான் வாங்கியிருக்கிறது இது பார்த்திங்கன்னா, இதோட ப்ரைஸ் வந்து 314 போட்டிருக்கு ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட காலுக்கு தான் நான் இது வாங்கினது. ஸோ எந்த ஒரு ப்ராடக்ட்டோட டேமேஜ் ஆகலை, நல்லா தான் வந்திருக்கு. இதில் வந்து க்ளூ இருக்குது. இந்த க்ளூ வச்சு தான் நம்மளோட ஒரிஜினல் நெயிலோட ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதில் ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட் நீங்கள் இதை வச்சு இந்த ஃபாயில் வச்சு நல்லா அப்படியே ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஃபிட் பண்ணாலே போதும். அதனால தான் நான் இது வாங்கியிருக்கேன். இதை நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் நிறைய பேர் வந்து நெயில் ஆர்ட் பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ நான் இந்த கிளப் ஃபேக்ட்ரியில் பார்க்கும்போது என்னென்னா, ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது. பொதுவாக நீங்கள் ஒரு பியூட்டி ஷாப்பில் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகம் தான். இது பண்ணுறதுக்கே வந்து கொஞ்சம் 2000 மேலே தான் வாங்குவாங்க சார்ஜ். ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எப்படி இதை வைக்கலாங்கிறத வந்து ஒரு வீடியோ செப்பரேட்டாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு மல்டி பர்பஸ் ப்ரஷ் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 482 போட்டிருக்கு. மொத்தத்தில் வந்து 6 இருக்குது. இது வரைக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அவ்வளோ ப்ரஷ் வந்து வாங்கினது இல்லை. குவாலிட்டி உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு சிந்தட்டிக் ப்ரஷ் தான். அப்புறம் இதில் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷ், அப்புறம் நீங்கள் இது வந்து ப்ளஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அது ஆல் பர்பஸ், நீங்கள் மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குறை சொல்கிற மாதிரி எனக்கு அவ்வளோவா இல்லை, ரொம்பவே நல்லாயிருக்கு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு ஃபால்சி அக்ரிலிக் நெயில் வாங்கியிருக்கேன். 270 rupees. இது வந்து மொத்தம் இதில் வந்து 500 பீஸ் இருக்குது. ஒவ்வொரு நெயில் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். நம்ம செக் பண்ணி போட்டுக்கலாம். இந்த நெயில் தான் நான் ஆக்சுவலாக வச்சுருக்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நெயில் ஹார்ட் அங்கே போய் தான் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட எனக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் ஆச்சு பார்த்திங்கன்னா 3000 கிட்ட ஆச்சு. ஸோ ஃபுல் என்னோட அந்த 10 ஃபிங்கருக்கும் பண்ணுறதுக்கு அவ்வளோ சார்ஜஸ் ஆச்சு. ஏன்னா இதுக்கான ப்ரொசீஜர் வந்து கொஞ்சம் லென்த்தி, ஒரு 1 hour கிட்ட ஆகும் இது பண்ணுறதுக்கு. பட் நிறைய பேர் கேட்டிங்க என்னோட நெயில் கலர் என்னன்னு சொல்லிட்டு. எனக்குமே தெரியாது. ஏன்னா நான் வந்து ஷாப்பில் பண்ணனால அவங்க வந்து ஒரு மாதிரி ஒரு க்ரீன் அண்ட் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி நியூட்ரல் கலர் மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இந்த கலர் தான் அவங்க எனக்கு போட்டு கொடுத்தாங்க. எனக்கே தெரியாது ஷேடு எப்படின்னு. எனக்கு வந்து ஒரு நெயில் இதில் வந்து பிஞ்சு போச்சு. அது வந்து நான் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணும்போது கைப்பட்டு அது வந்து அப்படி அந்த டைமில் பிஞ்சுட்டேன்னா இது வந்து ரொம்ப லென்த் அதிகமாகிட்டுல, க்ரோத் அதிகமாகிட்டு
15 டேஸ்லேயே நிறைய க்ரோத் ஆகிட்டு. அதுக்கப்புறம் அகெயின் வந்து ரீடச்சப் பண்ணணும், போகிறதுக்கும் டைமில், அதனால் அப்படியே விட்டுட்டேன். விட போய் என்னாச்சு, நெயில் ரொம்பவே ஹைட் ஆகிட்டு. அது என்ன பண்ணோன்னா நிறைய டைம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லெஃப்டில் ஹேண்டில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நெயிலை நான் கட் பண்ணிட்டேன். இனி ரைட் ஹேண்டில் தான் கட் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இது கட் பண்ணுறதுக்கு. இது வந்து எக்ஸ்டென்ஷன் தான். இதை வச்சு தான் நம்ம வந்து எப்படி வந்து நெயில் ஆர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். கண்டிப்பாக நான் எனக்கே பண்ண முடியுமான்னு தெரியல, நான் மற்ற யாருக்காவது பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருந்தது. அண்ட் நிறைய செட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் மந்த்லி நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ரீடச்சப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் யாருக்காவது பண்ணி விடனாலும் கூட பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு இப்படி வாங்க விருப்பம் இல்லைன்னா ரெடிமேடாகவே வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது நெயில் ஆர்ட் வருது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வாங்கி க்ளூ மட்டும் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு என்ன ஆகும்னா ரொம்ப டைமுக்கு போகும். உங்களுக்கு நியூ நெயில் வளர அது அப்படி தான் இருக்கும். ஒன்ஸ் வேண்டாம்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்படியும் நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் ரேசர் வாங்கியிருக்கேன். சரி வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபேஷியல் ஹேர் எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஐப்ரோ மட்டும் தான் நான் த்ரெட்டிங் பண்ணுவேன். அண்ட் மீதி பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீச் பண்ணுவோம்ல. ஸோ நான் வந்து ப்ளீச் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஹேர் இருக்கிறது அவ்வளோவா தெரியாது. அதனால் வந்து அடிக்கடி வந்து வேக்ஸ் பண்ணோம் இல்லைனா த்ரெட் பண்ணோன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்கின் வந்து ரெட் ஆயிரும். அதனாலே நான் கொஞ்சம் இப்போ என்ன பண்ணுறேன், அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நீங்கள் அதை வந்து ஹேர் ரிமூவ் பண்ணலன்னா உங்களுக்கு ஹேர் அவ்வளோவா இருந்த மாதிரி இருக்காது, க்ரோத்தும் இருக்காது. ஒன்ஸ் நீங்கள் எடுக்க தான் க்ரோத்துமே வரும். ஆஃப்டர் டிஸ்கவுண்ட்டில் வந்து 124க்கு இந்த ரேசர் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம எப்போவாது ஐப்ரோ உங்களுக்கு ஷேப் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா நீங்கள் இது வாங்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இது இன்னும் யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீல் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு டிவைஸ். இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்னில் நீங்கள் ஏதாவது மசாஜ் பண்ணணும் அண்ட் நீங்கள் போடுற ப்ராடக்ட் வந்து உங்களோட ஸ்கின்னில் நல்லா அப்சர்வ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மசாஜ் எக்யூப்மெண்ட் மாதிரி தான். ஸோ அதனால தான் நான் இது வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்பிள் அந்த மாதிரி ஸ்டோன் தான். ஸோ இது என்ன பண்ணணும்னா உங்களோட ஸ்கின்னில் நீங்கள் அப்படியே வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் அந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே இருக்கணும். அது உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. உங்களோட என்னெல்லாம் நீங்கள் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுறீங்களோ அது உங்கள் ஸ்கின்லேயும் அப்சர்வ் ஆகும். அட் த சேம் டைம் அது வந்து நல்லா மசாஜ் ஆகும். எவ்வளோ தான் நம்ம கையால் மசாஜ் பண்ணுறத விட இதை வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இதோட ப்ரைஸ் வந்து ஆஃப்டர் டிஸ்கவுண்ட் வந்து 271 இருந்தது. இதில் வந்து 2 ரோல் இருக்குல்ல, ஒன்று வந்து நம்ம பெரிய ஃபேஸ் இதில் பண்ணிக்கலாம். அந்த சின்ன ரோல் வந்து ஐஸ் கிட்ட, அந்த நோஸ் கிட்ட, இந்த மாதிரி ஏரியாவில் நீங்கள் இதையும் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நான் ஹேர் எக்ஸ்டென்ஷன் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னோடய ஹேர் கலர் பார்த்து தான் வாங்கியிருக்கேன். ஹேர் கலர் இது வந்து ஒரு கர்லி கொஞ்சம் வேவியாக இருக்கக்கூடிய ஹேர் எக்ஸ்டென்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்குது ஹேர் எக்ஸ்டென்ஷன். இது நல்லா ஷைனியாக எனக்கு பார்த்திங்கன்னா சேம் என்னோடய ஹேர் கலர் தான். இதில் வந்து நிறைய ஹேர் கலர் இருக்குது. பிளாக் இருக்குது, ப்ரௌன் இருக்குது, க்ரே இருக்குது. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த கலர் மட்டும் பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 339 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். நான் வாங்கியிருக்கிறது வந்து லைட் ப்ரௌன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வேணால் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. இது ரொம்பவே குவாலிட்டி நல்லாயிருக்கு. வந்து இந்த கிளிப் மாட்டியிருப்பாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் அந்த லூஸாக இருந்த மாதிரி இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நூல் எதாவது போட்டு கொஞ்சம் டைட் பண்ணிக்கலாம். மற்றபடி இது வந்து குறை சொல்கிற அளவுக்கு வேறு எதுவும் இல்லை. பட் இந்த முடி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சில்கியாக இருக்குது. அண்ட் இது வந்து சிந்தட்டிக் நினைக்கிறேன், ரியல் ஹேர் கிடையாது. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நெயில் வாங்கியிருக்கோம்ல எக்ஸ்டென்ஷன், இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அண்ட் எக்ஸ்ட்ரா போடுறதுக்குமே இந்த மாதிரி க்ளூ தேவைப்படும். ஸோ இந்த க்ளூ வாங்கியிருக்கேன். க்ளூவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 204 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். ஸோ இதுவும் வாங்கியிருக்கேன். இது எப்படி இருக்குது நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக நான் வந்து நெயில் ஆர்ட் வீடியோ தனியாக போட போகிறேன். அதில் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக எப்படிலாம் பண்ணணுங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ இன் ஃபியூச்சர் அதையும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்சி. பார்த்தீங்கன்னா இது வந்து நான் டெய்லி யூஸஸ்க்கு இல்லை ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வந்து நேச்சுரலாக பிக்கில் பார்க்கும்போது அப்படி தான் இருந்தது, அதனால் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 183, மாடல் 1088. இதில் மொத்தம் 10 பேர் கொடுத்துருக்கு. இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, இது வந்து ஹியூமன் ஹேர் கிடையாது, சிந்தட்டிக் தான், ஆர்டிஃபிஷியல் அது மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ரெகுலருக்கு வைக்கலாம், ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் தெரியாது. குவாலிட்டி வந்து அதுக்கேற்ற ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப காற்றுமாக இருக்குது. இது வந்து யாருனாலும் ஈஸியாக வச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்தது வந்து ஒரு ஃபேஷன் ஃபால்சி லேஷஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து ரெகுலருக்கு யூஸ் பண்ணுறது. இது கொஞ்சம் ஃபேஷன் அந்த மாதிரி கொஞ்சம் கிளாம் லுக் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும்.
ஸோ அதனால் இது வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா இருக்குது, இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அது ரொம்ப ஷார்ட், இது கொஞ்சம் லாங்கு. ஸோ அதனால் ரெண்டும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்துடலாம். இதுவும் 188, இது 188 ருபீஸ். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கியிருக்கேன். அண்ட் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த சம்மரில் செம்மையாக ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸ்டைலான ட்ரெண்டியான நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வெரைட்டியாக வந்து இருக்குது, நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இன்விடேஷன் கோடு இருக்குல்ல, நீங்கள் இன்னும் வந்து கிளப் ஃபேக்ட்ரி ஆப் வந்து உங்களோட ஆண்ட்ராய்டோ இல்லைன்னா iOSல வந்து இன்னும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலன்னா ஃபஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் வந்து லாகின் ஆப்ஷன் கேட்கும், லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஸோ ஃபோன் நம்பர் இடத்துல உங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க. அண்ட் வெரிஃபிகேஷன் கோடு வந்து உங்கள் ஃபோன் நம்பருக்கு வரும். நீங்கள் அதை அப்ளை பண்ணிங்கன்னா சைனப் வந்து லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் அதில் வந்து என்டர் த இன்வைட் கோடு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் நீங்கள் போயிட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நான் காமிக்கிற இந்த ஸ்க்ரீனில் என்னோடய இன்விடேஷன் கோடு நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 100 ருபீஸ் வந்து இன்ஸ்டன்ட்லி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து அதை வச்சு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நியூ கஸ்டமர்ஸ், அதாவது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இன்னைக்குள்ள வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி உங்களுக்கு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை, டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பை.